Hello everyone, welcome back to D2D, your direction to destination and I am Vaishnav. இந்த ஒரு டிகிரி எடுத்ததுக்காக லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரெக்ரெட் பண்ணுறாங்க. 4 வருஷம் படித்தோம், வேலை கிடைக்காம வீட்லேயே இருக்காங்க நிறைய பேர். சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. இங்கே பேரண்ட்ஸோட பணமும் சரி, ஸ்டூடெண்ட்ஸோட கனவும் சரி, ரெண்டுமே வீணாயிருது. நீங்களும் அதே மிஸ்டேக்கை பண்ண போகிறீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் லைஃப்பை இதை சேஞ்ச் பண்ணலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்தியாவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ராங் கோர்ஸ் செலெக்ஷன். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க, இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க கோர்ஸு அப்படிலாம் சொல்லி ரேண்டமாக ஏதோ ஒரு டிகிரியை சூஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இதோட ரியாலிட்டி என்ன தெரியுமா? டிகிரி முடித்ததுக்கப்புறம் தான் இதோட ஷாக்கே ஆரம்பிக்கும். இன்ஜினியரிங் எடுத்தால் லைஃப் செட் ஆகும்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, காம்படிஷன் ரொம்பவே அதிகம். இது இன்ஜினியரிங்க்காக மட்டும் இல்லை, எல்லா கோர்சஸ்லேயும் தான் சொல்கிறேன். கோர் ஜாப் கிடைக்கிறதுல ஸ்ட்ரகிள். பல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? அவங்க படித்ததுக்கான கோர் ஜாப் கிடைக்காம கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. லைக் மெக்கானிக்கல் படித்தவங்க ஐடி ஜாப் போகிறாங்க. சில பேர் கிடைக்கிற ஜாபுக்கு போகிறாங்க, சில பேருக்கு அதுவும் கிடைக்கிறதில்ல. அப்போது இந்த இடத்துல 4 வருஷம் படித்தது யூஸ் ஆகலையா? சரி, அதை விடுங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்தால் ஜாப் ஈஸியாக கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கோர்ஸ் படித்தா மட்டும் பத்தாது. இந்த இடத்துல கம்ப்யூட்டர்ஸுக்கு தேவையான நமக்கு ஸ்கில் இல்லைன்னா அது 0 ஆயிரும். நம்ம வெறும் டிகிரியை மட்டும் வச்சுருந்தா கம்பெனி கேட்டு கூட நமக்காக ஓப்பன் ஆகாது. நீங்கள் இன்டர்வியூ போனால் அவங்க கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் என்ன தெரியுமா? வாட் ஸ்கில் டு யூ ஹேவ்? நம்ம என்ன ஸ்கில்லில் தேர்ந்தெடுக்கன்றது தான் அவங்க முதல்ல கேட்பாங்க. ஸோ உங்கள் கோர் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. அதுவே ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் டிகிரி ஈஸின்னு நினச்சிட்ருக்காங்க. ஃப்ரீடம் இருக்கும் கண்டிப்பாக, ஆனால் அதில் டைரக்ஷன் இருக்காது. ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸில் டிகிரி முடிச்சுட்டு அதில் கரெக்டாக அந்த டைரக்ஷன் படி போகிறவங்க ஒரு 10% தான். மீதி இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரேண்டமாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுட்டோம், கிடைக்கிறதே செஞ்சுட்டோம் ஓட்டிகிட்ருக்காங்க. டைரக்ஷன் இல்லைன்னா, ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லைன்னா லைஃப் ஸ்டக் ஆகிடும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்பரான கெரியர் கைடன்ஸ் இல்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. கெரியரில் ராங்கான டெசிஷன்ஸ் எடுத்து அவங்க ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று பார்த்துட்டு வந்துடுவோம். ஒரு பையன் இருக்கான், அவன் 12th முடித்தான். அவனுக்கு என்ன படிக்கணும்னு தெரியாது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதால் ரேண்டமாக ஒரு டிகிரி எடுத்தான். ஸோ அந்த டிகிரியை ஜாயின் பண்ணான். ஆனால் நல்லா படித்தான், 4 வருஷம் படித்தான் அந்த டிகிரியை, நல்ல மார்க்ஸ் எடுத்தான். பட் அவன் ஃபைனல் இயர் வரும்போது அவனுக்கு ஜாப் இல்லை, கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஹோப் இல்லை. அவன் பேரண்ட்ஸை ஃபேஸ் பண்ணக்கூட அவனால் முடியல. இந்த ஸ்டோரி இவன் ஒருத்தனோடது மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸோட உண்மையான ஸ்டோரி. இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுறது. அப்படியும் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்காமல் டிகிரியை மட்டும் முக்கியமாக நினச்சி படிக்கிறது. ரேண்டம் பீப்புளோட பேச்சை கேட்டு ட்ரெண்டுன்றனால ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ரிசர்ச்சே இல்லாமல் எம்டி மைண்டடாக போய் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது. அதுக்கான ஸ்கோப் என்ன, ஃப்யூச்சர் என்ன, இதை பற்றி எதுவுமே பார்க்குறதில்ல. அட்லாஸ்ட் பேரண்ட்ஸோட ப்ரெஷர். இந்த இடத்துல டிகிரி தவறு இல்லை, அவங்க எடுத்த டெசிஷன் தான் தவறு. ஸோ இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னென்னா, அப்போது எப்படி தான் கரெக்டான டெசிஷனை நம்ம எடுக்கலான்றதை நீங்கள் கேட்கலாம். சொல்கிறேன். முதல்ல உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை கண்டுபிடிங்க. தென் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃபீல்டில் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃபீல்டுக்கு மார்க்கெட் டிமாண்ட் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுங்கள். அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுங்க, உங்கள் சீனியர்ஸ்கிட்ட அட்வைஸ் கேளுங்க. பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் நிறையா சொல்லுவாங்க. நீங்கள் ஒரே ஒரு ரூல் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க: டிகிரி ப்ளஸ் ஸ்கில் ஈக்குவல் டு சக்ஸஸ். இந்த ஜென்ரேஷனில் இது ஒன்று மட்டும் தான் நமக்கு கை கொடுக்கும். நீங்கள் எந்த டிகிரி எடுத்தாலும் இப்போ கூட லேட் ஆகலை, இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு 1 hour இதுக்காக நீங்கள் எஃபர்ட் போட்டு கற்றுக்கோங்க. உங்களை நீங்களே அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க. இப்படி செஞ்சீங்கன்னா ஒரே வருஷத்தில் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைஃப்பில் ஒரு ராங் டிசிஷன் உங்கள் லைஃப்பை டிஸ்ட்ராய் பண்ணும். பட் ஒரு கரெக்டான டிசிஷன் உங்கள் லைஃப்பை ரீபில்ட் பண்ணும். ஸோ why are you waiting? Go and kick start your career. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.